சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. குட் மார்னிங் everybody. தெய்வத்தான் ஆகாதேனும் முயற்சித்தன் மேவர்த்து கூலி தரும். இன்னைக்கு நம்ம வந்து இந்தியன் ட்ரைனேஜ் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ரெண்டாக பிரியும். ஒன்று வந்து இமாலயன் ரிவர்ஸ், வந்து பெனின்சுலா ரிவர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து இமாலயன் ரிவர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இமாலயன் ரிவர்ஸ் வந்து கங்கா, இண்டஸ், பிரம்மபுத்திரா. இது வந்து கிளேசியர்ஸ்லேருந்து மெல்ட் ஆகி ஃப்ளோ ஆகி வரும். இது வந்து இமாலயாஸில் மவுண்டெயினில் ஃப்ளோ ஆகும்போது அது வந்து டீப் கோர்ஜு, அப்புறம் வி ஷேப்டு வேலி, அப்புறம் ரேப்பிட்ஸு, அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் ஃபார்ம் பண்ணும். அது வந்து பிளெயின்ஸில் ஓடும் போது அது வந்து ஃப்ளாட் வேலி, ஃப்ளட் பிளெயின்ஸ், ஆக்ஸ்போ லேக், அப்புறம் அது வந்து கடலில் கலக்கும் போது அதோட மவுத்தில் வந்து டெல்டா ஃபார்ம் பண்ணும். அப்புறம் வந்து ஷிஃப்டிங் கோர்சஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கோசி, அது வந்து சாரோ ஆஃப் பீகர். இப்போ நம்ம வந்து இண்டஸ் பற்றி பார்க்க போகிறோம். இண்டஸ் வந்து பொக்கர்ச்சியூவில் மான்சரோவர் லேக்கில் ஆரிஜின் ஆகுது. மான்சரோவரில் கைலாஸ் ரேஞ்சில் டிபெட்டில் ஆரிஜின் ஆகுது. இது இந்த ஆரிஜின் ஆகிற இடத்துல இது பேர் வந்து சிங்கி கம்பன். அப்புறம் இது வந்து இந்தியாவில் என்ட்ராகுது. இது வந்து இந்தியாவில் லடாக்கில் மட்டும்தான் ஓடுது. லடாக் ரேஞ்சுக்கும் ஜாஸ்கருக்கும் பிட்வீனில் ஓடுது. அப்புறம் இது வந்து பாகிஸ்தானில் மித்தான்கோட்டில் என்ட்ராகுது. அப்புறம் இது வந்து அரேபியன் சீல கராச்சியில் வந்து கலந்துருது. அப்புறம் இதுதான் இண்டஸ். இப்போ இதுக்கு வந்து லெஃப்ட் பேங்க், ரைட் பேங்க் ரெண்டு இருக்குது. ஒரு இடத்துல இருந்து ஆரிஜின் ஆகி கடலில் போய் கலக்கிற போகிற வழியில் அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் பேங்க்கு, ரைட் சைடில் இருக்கிறது ரைட் பேங்க்கு. இப்போ இதுக்குள்ளே லெஃப்ட் பேங்க், ரைட் பேங்க் எதனாலனா, லெஃப்ட் பேங்க் வந்து ஜான்ஸ்கரும் பஞ்சுநாடுனா ஒரு 5 ரிவர் உள்ளது: ஜீலம், சென்னாப், ராவி, பியாஸ், சட்லஜ். ரைட் பேங்க் வந்து ஷியோக், ஷிகர், கில்கிட், காபுல், கும்லா. இதோட ஆரிஜின் பிளேஸ் வந்து ஜான்ஸ்கர் வந்து மெயின் ஹிமாலயாஸ். ஜீலம் வந்து வெரினாக். இது வந்து சந்திரபாக்கா 2 ரிவர் சேரும் போது டண்டியில் சேரும், அங்கேருந்து ஆரிஜின் ஆகுது. ராவி வந்து ரொக்டங் பாஸ், பியாஸும் ரொக்டங் பாஸ். இது வந்து மான்சரோவரில் ராக்காஸ்டால். ஷியோக் வந்து காரக்கோரம், ஷிகர் வந்து இஸ்பார் கிளேசியர், கில்கிட் வந்து ஷாண்டூர் லேக். பாஞ்சி நதியில் 5 ரிவரையும் பார்க்க போகிறோம். இப்போ முதல் வந்து சின்னாபு. இதுதான் லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் இண்டஸ். இது வந்து சந்திரா, பாகான்னு 2 ரிவர் ஜாயின் ஆகும்போது ஆரிஜின் ஆகுது. இது வந்து சந்திரா, இது பாகா. சந்திரா வந்து ஜோஜிலா பாஸில் ஆரிஜின் ஆகுது. பாகா வந்து வரலட்சா பாஸில் ஆரிஜின் ஆகுது. இதான் அப்படியே போய் இண்டஸில் கலந்துருது. அடுத்து இதோட ட்ரிபியூட்டரி ஜீலம் வந்து வெரினாக் ஸ்ப்ரிங்கில் ஆரிஜின் ஆகுது. இது வந்து ஊலார் லேக்கும் ஸ்ரீநகரையும் கூடிய ஃப்ளோ ஆகுது. ஊலார் லேக், ஸ்ரீநகர். இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டர் ஆக்ட் பண்ணி அப்படியே போய் சின்னாபில் ஜாயின் எடுத்துருது. இது வந்து ஜீலம். வெரினாக் வந்து ஃபூட்டில்ஸ் ஆஃப் பிர்பாஞ்சல். அப்புறம் அடுத்து வந்து ராவி வந்து ரொக்டங் பாஸில் ஆரிஜின் ஆகுது.
நார்த் ஆஃப் ரொட்டங் பாஸில் ஆரிஜின் ஆகுது, குலு ஹில்ஸில். இது வந்து சின்னாப்ல சாராய் சிந்து எல்லாம் போய் சேருது. இது ராவி. அடுத்து வந்து சட்லஜ். இது வந்து ராக் ஆஃப் ஸ்டால் லேக்கில் ஆரிஜின் ஆகுது, மான்சரோவரில் கைலாஸ் ரேஞ்சில். இது வந்து ஷிப்கிலா பாஸில் இந்தியா என்ட்ரு ஆகுது. இது வந்து இதில் தான் பக்ரானங்கல் ப்ராஜெக்ட் நடக்குது. பக்ரா வந்து இமாச்சல் பிரதேஷில் இருக்குது, நங்கல் வந்து பஞ்சாபில் இருக்குது. இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு இண்டஸுக்கு பேரலாக போகுது. இதுதான் சட்லஜ். இது பியாஸ். பியாஸ் வந்து ரொக்டங் பாஸுக்கு சவுத்தில் ஆரிஜின் ஆகுது. பியாஸ் குண்டில் இதுதான் ஒன்லி ரிவராக இந்தியாவை மட்டும் ஃப்ளோ ஆகுது. அப்புறம் இது வந்து சட்லஜில் வந்து அரிக்கே டேமில் கலந்துருது. சட்லஜ் இஸ் த லாங்கஸ்ட் tributary ஆஃப் இண்டஸ். ராவி ஃப்ளோஸ் பிட்வீன் பீர்பாஞ்சலுக்கும் தௌலாதர் ரேஞ்சுக்கும் இடையில ஃப்ளோ ஆகும். ஃப்ளோஸ் பிட்வீன் தௌலாதர் அண்ட் பீர்பாஞ்சல் ரேஞ்ச். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நடுவில் உள்ள இடம் வந்து பஞ்சுநாடு. இண்டஸ் வந்து மொத்தம் வந்து 2880 கிலோமீட்டர் ஓடுது. இந்தியாவில் வந்து 114 கிலோமீட்டர் ஓடுது. இப்போ நம்ம இண்டஸ்குள்ளே டோஆப் பார்க்க போகிறோம். முதல் டோஆப்னா என்னென்னா, அப்புறம் வாட்டர். டோஆப்னா ஒரு 2 ரிவருக்கு இடைப்பட்ட பகுதி தான் டோஆப். இப்போ நம்ம வந்து இண்டஸ் ரிவரில் டோஆப் பார்ப்போம். இது வந்து சட்லஜ், இது வந்து பியாஸ், இது வந்து ராவி, இது வந்து சினாப், இது வந்து ஜீலம். இப்போ சவுத்தில் இருந்து நம்ம பார்ப்போம். சட்லஜுக்கும் பியாஸுக்கும் நடுவில் உள்ளது வந்து பிஸ்த் டோஆப். பியாஸுக்கும் ராவிக்கும் நடுவில் உள்ளது வந்து பாரி டோஆப். ராவிக்கும் சினாபுக்கும் நடுவில் உள்ளது வந்து ரச்சனா. அப்புறம் சினாபுக்கும் ஜீலமுக்கும் நடுவில் உள்ளது வந்து ஜெச். அப்புறம் ஜீலமுக்கும் இண்டஸுக்கும் நடுவில் உள்ளது வந்து சிந்து சாகர். அப்புறம் சட்லஜுக்கும் பியாஸுக்கும் நடுவில் வந்து பிஸ்த் டோஆப், பீனா பியாஸ், எஸ்டினா சட்லஜ். அப்புறம் பியாஸுக்கும் ராவிக்கும் நடுவில் உள்ளது வந்து பாரி டோஆப், பானா பியாஸ், ரீனா ராவி. அப்புறம் ராவிக்கு சின்னாபுக்கு நடுவில் உள்ள டோஆப் வந்து ரச்சனா டோஆப், ராணா ராவி, சின்னாபு. சின்னாபுக்கும் ஜீலமுக்கும் நடுவில் உள்ள டோஆப் வந்து ஜெச் டோஆப், ஜீனா ஜீலம், சின்னாபு. அப்புறம் ஜீலமுக்கும் இண்டஸுக்கும் நடுவில் உள்ள டோஆப் வந்து சிந்து சாகர் டோஆப். அடுத்து இண்டஸோட லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரி வந்து ஜாஸ்கர். ஜாஸ்கர் ரேஞ்சில் ஆரிஜின் ஆகுது. இண்டஸோட ரைட் பேங்க் பார்க்க போகிறோம். மொதல் வந்து ஷியாக். இது வந்து காரக்கோரம் ரேஞ்சில் ஆரிஜின் ஆகுது. இதில் வந்து கல்வான் ரிவர் வந்து ஜாயின் ஆகும். அந்த ரிவரில் தான்
இப்போ இந்தியா சைனா ஃபைட் நடந்துட்டுருக்கு. அப்புறம் அடுத்து வந்து ஷிகர். ஷிகர் வந்து இஸ்பார் கிளேசியரில் ஆரிஜின் ஆகுது. அப்புறம் வந்து கில்ஜிட், இது வந்து ஷாண்டூர் லேக்கில் ஆரிஜின் ஆகுது. அப்புறம் ஷியோக்கோட ட்ரிபியூட்டரி நுப்ரா வந்து நுப்ரா கிளேசியரில் ஆரிஜின் ஆகுது. கங்கா வந்து பாகீரதி ஆகவும் அலக்கநந்தாவும் சேர்ற இடத்துல தான் தேவபுரயாகில் சேரும். இங்கே தான் கங்கா ஆரம்பிக்குது. பாகீரதியோட ஆரிஜின் வந்து கங்கோத்ரி கிளேசியர். அப்புறம் அலக்நந்தாவோட ஆரிஜின் வந்து பத்ரிநாத். பிரயாக்னா என்னென்னா ஒரு 2 ரிவர் ஜாயின் ஆகிற இடம் தான் பிரயாக். இப்போ வந்து நம்ம அலக்நந்தா ரிவரில் வந்து மொத்தம் 4 ரிவர் அலக்நந்தாவில் ஜாயின் ஆகும். அதை பற்றி பார்ப்போம். முதல் வந்து அலக்நந்தா. வந்து விஷ்ணு கங்கா ஜாயின் பண்ணுது. அது வந்து விஷ்ணு பிரயாக். அப்புறம் வந்து பிந்தர் ரிவர் அலகநந்தாவில் ஜாயின் ஆகும்போது அது பேர் வந்து கர்ண பிரயாக். அப்புறம் மந்தாக்கினி ரிவர் வந்து அலகநந்தாவில் ஜாயின் பண்ணும்போது வந்து அது பேர் வந்து ருத்ர பிரயாக். அப்புறம் பாகீரதி வந்து அலகநந்தாவில் ஜாயின் பண்ணும்போது தேவபிரயாக். அப்புறம் இது வந்து சவுத்தான் வந்துட்டு. அப்புறம் ஈஸ்ட் வேர்ட்ஸாக போயும் அங்கே போய் 2ஆக பிரியும். ஒன்று வந்து அதோட டிஸ்ட்ரிபியூட்டரி பகீரதி ஊக்லி, ஒன்று வந்து அதோட மெயின் ரிவர் பங்களாதேஷ்குள்ளே போகும்போது பத்மான்னு பேரில் போகும். இதோட டோட்டல் லென்த் வந்து 25 கிலோமீட்டர். இதோட பிளெயின்ஸில் என்ட்ரு ஆகும்போது இதோட பேர் வந்து ஹரித்வாரில் பிளெயின்ஸில் என்ட்ரு ஆகும். அப்புறம் இதான் இந்தியாஸ் நேஷ்னல் ரிவர். அப்புறம் கங்காவுக்கு லெஃப்ட் பேங்க் இருக்குது, அப்புறம் ரைட் பேங்க் இருக்குது. லெஃப்ட் பேங்கோட ட்ரிக் வந்து 40 கிலோமீட்டர், 4G, அப்புறம் ஒரு KM. அப்புறம் ராம்கங்கா, கோம்தி, காக்ரா, கண்டக், அப்புறம் கோசி, மகானந்தா. ராம்கங்காவோட ஆரிஜின் பிளேஸ் வந்து கார்வால் ஹில்ஸ். கோம்தியோட ஆரிஜின் பிளேஸ் வந்து கோமத் டாயல். அப்புறம் காக்ராவோட ஆரிஜின் பிளேஸ் வந்து மப்சச்சுங்கோ, மான்சரோவர் பக்கத்தில். அப்புறம் கண்டக் வந்து நேபாள் ஹிமாலயாஸ். கோசி வந்து நார்த் ஆஃப் எவரெஸ்ட். மகானந்தா வந்து டார்ஜிலிங் ஹில்ஸ். அப்புறம் இதோட ரைட் பேங்க்குக்கு ட்ரிக் வந்து யசோதா, யமுனா, சோன், தாமோதர். அப்புறம் யமுனாவுக்கு லெஃப்ட் பேங்க் ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி இருக்குது. லெஃப்ட் வந்து டோன்ஸுக்கு ஆரிஜின் பிளேஸ் வந்து பந்தர் பஞ்ச். அப்புறம் அதுக்கு ரைட் பேங்க் வந்து சம்பல், சிந்து, பேட்வா, கென். சம்பல் வந்து ஆரிஜின் பிளேஸ் வந்து மிகோ, மாலவா பிளாட்டியூ. அப்புறம் சிந்துக்கு வந்து மாலவா பிளாட்டியூ. அப்புறம் பேட்வா வந்து விந்தியா. கென்னுக்கு வந்து அகிர்கவான். அப்புறம் சம்பலுக்கு வந்து ட்ரிபியூட்டரி இருக்குது பனாஸ், காளி, சிந்து, பர்பாத்தி. பனாஸ் வந்து ஆரவல்லி, காளி, சிந்தும் பர்பாத்தி வந்து விந்தியா. அப்புறம் சோனுக்கு வந்து ஆரிஜின் பிளேஸ் வந்து அமர்கண்டக் பிளாட்டியூ. அதுக்கு வந்து 2 ட்ரிபியூட்டரி இருக்குது. ரிகந்த், நார்த் கோயல். ரிகந்த் வந்து ராம்கார் ஹில்ஸில் ஆரிஜின் ஆகுது. அப்புறம் நார்த் கோயல் வந்து ராஞ்சி பிளாட்டோ. தாமோதர் வந்து பாகீரதி ஊக்லியோட ட்ரிபியூட்டரி. இது வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டியூவில் ஆரிஜின் ஆகுது.
இப்போ நம்ம வந்து கங்காவோட லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் பார்க்க போகிறோம். கங்கா இது வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரி வந்து ராம்கங்கா. இதோட ஆரிஜின் பிளேஸ் வந்து கார்வால் ஹில்ஸ். அப்புறம் இது வந்து கங்காவில் ஜாயிண்ட் அடிக்கிற இடம் வந்து கனூஜ். அப்புறம் இதோட செகண்ட் லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரி வந்து கோம்தி. கோம்தியோட ஆரிஜின் பிளேஸ் வந்து ராம்கங்காவில் தான் கார்பெட் நேஷ்னல் பார்க் ஃப்ளோ இருக்குது. அப்புறம் அடுத்து வந்து கோம்தி ரிவர். கோம்தி ஆரிஜினேட் ஆகிற இடம் வந்து கோமத் டாயல். இது வந்து கங்காவில் கலக்கிறது வந்து காசிப்பூர். இங்கே தான் லக்னோ லொக்கேட்டடாக இருக்குது, உத்தரப்பிரதேசோட கேபிட்டல். அப்புறம் அடுத்து வந்து கங்காவோட தேர்ட் லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரி வந்து காக்ரா. மானசரோவரில் மப்தச்சுங்கால ஆரிஜின் ஆகி நேபாள் வழியாக வருது. இது வந்து மப்தச்சுங்கால மானசரோவரில் ஆரிஜின் ஆகுது. அப்புறம் இது வந்து கங்காவில் கலக்கிற இடம் வந்து சப்ரா நியர் பீகார். அப்புறம் இதோட ட்ரிபியூட்டரி ஒன்று வந்து சாரதா ஆர் சாரியு ஆர் காளி வந்து இண்டோ நேபாள் பார்டரு. அப்புறம் இது வந்து மெயின் ஹிமாலயாஸில் ஆரிஜின் ஆகுது. அப்புறம் அப்படியே போய் இது வந்து காக்ராவில் கலந்துரும். அப்புறம் அடுத்த ரிவர் வந்து கண்டக். இது ஆரிஜினாக வர இடம் வந்து நேபாள் ஹிமாலயாஸ். அப்புறம் இது வந்து கங்காவில் கலக்கிறது வந்து சோன்பூர். அப்புறம் அடுத்த ரிவர் வந்து கோசி. கோசி வந்து சாரோ ஆஃப் பீகார். இது ஆரிஜினாக ஒரு இடம் வந்து நார்த் ஆஃப் மவுண்ட் எவரெஸ்ட். அப்புறம் இது வந்து சப்து கோசின்னு சொல்லுவாங்க. அருண் ஒரு ரிவர் வந்து இதில் ஜாயிண்ட் அடிக்கும் போது வந்து இது பேர் சப்து கோசி. சப்து கோசினா 7 ட்ரிபியூட்டரிஸ் சேர்ந்து தான் சப்து கோசின்னு இதுக்கு பேர் வந்துச்சு. அப்புறம் அடுத்த ரிவர் வந்து மகானந்தா, லாஸ்ட் லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா. இது ஆரிஜினாக ஒரு பிளேஸ் வந்து டார்ஜிலிங் ஹில்ஸ். கங்காவோட லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரி கோட் வேர்டு வந்து 4G கிலோமீட்டர். ஜி அப்புறம் கே வந்து ராம்கங்கா. இதை வந்து கங்கா எடுத்துக்கோங்க, அது ஜி. அப்புறம் கோம்தி, காக்ரா, கண்டக், கோசி, மகானந்தா. ஃபஸ்ட்டு ஜி வந்து ராம்கங்கா, செகண்ட் ஜி வந்து கோம்தி, தேர்ட் ஜி வந்து காக்ரா, ஃபோர்த்து ஜி வந்து கண்டக், ஃபிஃப்த்து கே, அடுத்து கே வந்து கோசி, அடுத்து வந்து எம் வந்து மகானந்தா. இப்போ நம்ம கங்காவோட ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி பார்ப்போம். அது வந்து யசோதா, யானா யமுனா, சோனா சோன், தானா தாமோதர். கங்காவுக்கு 3 ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி, அதுக்குள்ளே கோடு வேர்டு தான் இது. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து யமுனா. இது வந்து யமுனோத்ரி கிளேசியரில் ஆரிஜின் ஆகுது. லாங்கஸ்ட்டு ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா. அப்புறம் அடுத்து இது வந்து பாஸ் ஆகிற சிட்டிஸ் வந்து டெல்லி, ஆக்ரா. யமுனா வந்து அலகாபாத்தில் கங்காவில் ஜாயின் பண்ணுது. அப்புறம்
சோன் தான் ஒன்லி ரிவர் சவுத்துலேருந்து நார்த்துக்கு போய் கங்கால ஜாயின் பண்ணுது. இதோட ஆரிஜின் பிளேஸ் வந்து அமர்கண்டக் பிளாட்டியூ. சோன் வந்து கங்கால பட்னாக்கு வெஸ்டர்ன் சைடில் ஜாயின் பண்ணுது. இதுக்கு வந்து 2 ட்ரிபியூட்டரி இருக்குது. ஒன்று வந்து ரிகந்த், இன்னொன்று வந்து நார்த் கோயல். ரிகந்தோட ஆரிஜின் பிளேஸ் வந்து ராம்கார் ஹில்ஸ். அப்புறம் நார்த் கோயிலோட ஆரிஜின் பிளேஸ் வந்து ராஞ்சி பிளாட்டோ. அப்புறம் வந்து இது தாமோதர் ரிவர். இதோட ஆரிஜின் பிளேஸ் வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. இது வந்து இந்த பாகிரதி ஊக்லியில் ஜாயின் பண்ணுது. பாகிரதி ஊக்லி வந்து கங்காவோட டிஸ்ட்ரிபியூட்டரி. அப்புறம் இது வந்து ரிஃப்ட் வேலி கூடிய ஃப்ளோ பண்ணுது. தாமோதர் இஸ் கால் சாரோ ஆஃப் பெங்கால். அப்புறம் யமுனாவோட ட்ரிபியூட்டரிஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சம்பல், இது ஆரிஜினாக வர்றது வந்து முகவ் மாலவா பிளாட்டியூ. அப்புறம் இதோட ட்ரிபியூட்டரிஸ் வந்து பனாஸ். இது வந்து ஆரவழியில் ஆரிஜின் ஆகுது. அப்புறம் வந்து காளி சிந்து. அப்புறம் பர்பாத்தி. இது ரெண்டுமே விந்தியா ரேஞ்சில் ஆரிஜின் ஆகுது. அப்புறம் சம்பல் வந்து அதோட பேட்லேண்ட் டோப்போகிராஃபிக்கு ஃபேமஸ். அப்புறம் சிந்து சாகர் டேம் இருக்கு. அப்புறம் சிந்து இது வந்து மாலவா பிளாட்டியில் ஆரிஜின் ஆகுது. அடுத்து வந்து பீட்வா, இது வந்து விந்தியாவில் ஆரிஜின் ஆகுது. அடுத்து வந்து கென், இது வந்து அகிர் கவானில் ஆரிஜின் ஆகுது. அப்புறம் இதோட லெஃப்ட் பேங்க் வந்து டோன்ஸ். இதான் யமுனாவோட லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி. இது வந்து பந்தர் பஞ்சில் ஆரிஜின் ஆகுது. இப்போ நம்ம வந்து பிரம்மபுத்திரா பற்றி பார்க்க போகிறோம். பிரம்மபுத்திரா வந்து சேமியாங்டங் கிளேசியரில் ஆரிஜின் ஆகுது. இது வந்து டிபெத்தில் வந்து சாங்போன்னு இதுக்கு பேர். இது வந்து பியூரிஃபையர் ஆஃப் டிபெத். அப்புறம் இது வந்து அருணாச்சல் பிரதேஷ் பக்கத்தில் ஒரு சின்டெக்சியல் பெண்ட் யூட்டன் இருக்கு. நம்சா பருவா. அப்புறம் இந்தியாவில் வந்து அருணாச்சல் பிரதேஷில் என்ட்ரு ஆகும்போது வந்து இது பேர் வந்து தீகாங் இல்லாட்டி சியாங். அப்புறம் இது வந்து அஸ்ஸாமில் ஓடும்போது 2 ரிவர் வந்து இதில் ஜாயின் பண்ணும்போது இது பேர் வந்து பிரம்மபுத்திரா. ஒன்று வந்து தீபாங், இன்னொன்று வந்து லோகித். இது பேர் பிரம்மபுத்திரா. அஸ்ஸாமில் வந்து இது வந்து ஒரு பிரைடட் சேனலாக இருக்குது. இங்கே வந்து லார்ஜஸ்ட் ரிவரைன் ஐலாண்ட் இருக்குது, மஜுலி ஐலாண்டு. மஜுலி ஐலாண்டு. அப்புறம் இது வந்து
நேஷ்னல் வாட்டர்வே 2 வந்து இங்கே தான் இருக்குது, சாதியாலேருந்து தூப்ரி வர. நேஷ்னல் வாட்டர்வே 2. அப்புறம் இது வந்து பங்களாதேஷில் என்ட்ரு ஆகும்போது இது பேர் வந்து டீஸ்தா வந்து இதில் ஜாயின் பண்ணும்போது வந்து இதோட பேர் வந்து ஜமுனா. அப்படியே இப்போ இது வந்து பத்மாவில் ஜாயின் பண்ணிடும். அப்புறம் மேகனான்னு ஒரு ரிவர் இதில் வந்து ஜாயின் பண்ணும். அப்புறம் இது வந்து மேகனானே இப்போ பே ஆஃப் பெங்காலில் கலந்துரும். தன்சிரி இது வந்து நாகாலாண்டில் ஆரிஜின் ஆகுது. அப்புறம் இன்னொன்று வந்து சுபன்சிரி, இது வந்து இமாலயாஸில் ஆரிஜின் ஆகுது. ரெண்டு ரிவருமே மவுத் ஆஃப் மஜுலி. அப்புறம் வந்து காமெங் ரிவர் இருக்குது. இது வந்து கோரிச்சனில் ஆரிஜின் ஆகுது, கோரிச்சன் மவுண்டெயின். இன்னொன்று மானாஸ். இதுவும் இமாலயாஸில் ஆரிஜின் ஆகுது. பிரம்மபுத்திராவுக்கு லெஃப்ட் பேங்க் ரைட் பேங்க் ரிவர் இருக்குது. லெஃப்ட் பேங்க் வந்து தீபாங் வந்து டிபெத்தில் ஆரிஜின் ஆகுது. அடுத்து லோகித் டிபெத்தில் தான் ஆரிஜின் ஆகுது. அப்புறம் தன்சிரி வந்து நாகாலாண்டில் ஆரிஜின் ஆகுது. சுவன்சிரி வந்து இமாலயாஸ். காமெங் வந்து கோரிச்சன் மவுண்டெயின். மானாஸ் வந்து இமாலயாஸ். அப்புறம் டீஸ்தா வந்து நார்த் சிக்கிம். பிரம்மபுத்திரா வந்து இதோட லென்த் வந்து 2900 கிலோமீட்டர். இது வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக ரெயின் வர்ற இடத்துல வந்து ஃப்ளோ ஆகிறனால இது வந்து நிறைய வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து கேரி பண்ணும். அப்புறம் இது வந்து த்ரீ கண்ட்ரீஸும் 2 ஸ்டேட்ஸில் பாஸ் ஆகுது. சைனா, இந்தியா, பங்களாதேஷ். அப்புறம் 2 ஸ்டேட்ஸ் வந்து அருணாச்சல் பிரதேஷ், அப்புறம் அஸ்ஸாம். அப்புறம் இந்தியாவில் வந்து இது வந்து 1346 கிலோமீட்டரில் ஓடுது. அப்புறம் இதோட ஆரிஜின் பிளேஸ் வந்து சட்லஜுக்கும் இண்டஸ்க்கும் நியரில் இருக்குது. ரெட் ரிவர். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.